பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் பரிந்து மன்றாடுகிற ஜெபத்தை குறித்து இன்னும் அதிகமான காரியங்களை நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த பரிந்து மன்றாடுகிற ஜெபத்தை செய்கிற ஒவ்வொரு நபர்களும் 4 காரியத்தை குறித்து நிச்சயமாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பரிந்து மன்றாடுகிற ஜெபத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய நீதியை குறித்த நிச்சயமான ஒரு உணர்வு அவர்களுக்குள் இருக்க வேண்டும். அதே போல தேவனுடைய நீதி மற்றும் தவிர்க்க முடியாத தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த எவ்விதமான குழப்பங்களும் இல்லாத தெள்ள தெளிவான ஒரு தரிசனம் பரிந்து மன்றாடுகிறவரிடத்தில் இருக்க வேண்டும். 2வதாக, தேவனுடைய மகிமை குறித்து ஒரு ஆழமான அக்கறை அவருக்கு இருக்க வேண்டும். இதை நீங்க எப்பொழுது நினைவில் கொள்ள வேண்டும். தேவனே, அது உம்முடைய நாமத்திற்கு மகிமையா இருக்குது. உம்முடைய குணத்தை குறித்து அப்பா நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய மகிமை எங்கள் மேல் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய மகிமை குறித்து பேசுகிறவர்களாகவும் தியானிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். மூன்றாவதாக பரிந்து மன்றாடுகிற தேவனுடைய பிள்ளைகள் எந்த விதமான ஒளிவு மறைவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நேருக்கு நேராக அவரிடம் பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறபடினால் அதே நேரத்தில் அவர் தேவனிடத்தில் பயபக்தியை நடந்து கொள்ளுகிறவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் நீங்கள் பேச முடியும். ஏனால் பரிந்து மன்றாடுகிறவர்கள் நீங்கள் பேசும்போது அவர் கேட்கிறார். நீங்கள் பேசுகிறது அவர் கேட்டு அவர் தேவனோடு கூட பரிந்து பேசுகிறார். அதனால எதை ஒழிக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் கடைசியாக பரிந்து மன்றாடுகளிடத்தில் பரிசுத்தமான தைரியம் இருக்க வேண்டும். பரிசுத்த தைரியம் இருக்க வேண்டுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆரோனை போல அதை வருகிற நாட்களில் நிச்சயமாக வேத வசனத்தின் மூலம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். இப்பொழுதும் ஒரே ஒரு வேத வசனத்தை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆரோனை குறித்து என்னாகும் 16வது அதிகாரம் 42 48 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இதில் என் உயிரே போகலாம், ஆனாலும் நான் இங்கே தான் நிற்க போகிறேன் என்று சொல்லி ஆரோன் சொல்லுகிறாங்க. பாருங்க, ஆரோன் அப்படிப்பட்ட பரிந்து மன்றாடுகிற ஒரு நபராக இருந்தான். ஜனங்கள் அழிக்கும்படி தேவன் அனுப்பிய கொடிய வியாதிக்கு அந்த ஜனங்களுக்கு இடையில் ஆரோன் அங்கு நிற்கிறான். அவன் பரிந்து மன்றாடுகிற ஒரு நபராக இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட பரிந்து மன்றாடுகிற ஜெபத்தை செய்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஜனங்களுக்காக நீங்கள் எப்படி ஜெபத்துல தரித்திருக்கிறீங்க? உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பரிந்து மன்றாடுகிறவர்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் தியாகம் பண்ணிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இங்கே ஆரோன் பார்த்தீர்கள் என்று சொன்னார், அவ்வளோ அந்த கொடிய வியாதி, அந்த வாதை அவர்களுக்குள் வராதபடி அவர் அங்க நிக்கிறாருங்க. ரீகாபா தூரபா ரிஷதி ரிகதுரபா லிமான சீத்தி நிகதுரமானி அலிலியா ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 10,700 பேராம். ஆனால் ஆரோன் அவன் நின்ற பொழுதோ, அந்த தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு சென்ற பொழுதோ வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடத்து வாசலுக்கு மோசேயிடத்தில் திரும்பி வந்தான். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த வேத வசனம் உங்களை தொடப்பட நிச்சயமாக அன்றைக்கு ஆரோன் நின்றான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறாரு. எந்த வாதையும் உங்களை தொடாதுங்க. பரிந்து மன்றாடுகிறவர்கள் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்றால், உங்க குடும்பங்களுக்காக நீங்கள் பரிந்து மன்றாடுவர்களாக, உங்கள் சபைக்காக, உங்கள் தெருவுக்காக, உங்களை நம்பி வந்திருக்கிறவர்களுக்காக நீங்கள் பரிந்து மன்றாடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக வாதைகள் நிறுத்தப்படும். இப்பொழுது தேசம் முழுவதும் கொடிய வாதைகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாதைகள் இல்லையா மங்கி ஃபாக்ஸ் என்று சொல்லி, இல்லையா குரங்கு அம்மை என்று சொல்ல வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாதைகள் சிறியவர்கள் பெரியவர்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் இந்த ஆரோனை போல நிற்க வேண்டும். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை போல பரிந்து மன்றாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த காரியங்கள் இன்றைக்கு ஆவியான என்னோடு இருந்து பேசின காரியங்கள் உங்களோடு பேசியிருக்கிற இதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக நீங்க பரிந்து மன்றாடி ஜெபிக்கும் போது அற்புத அதிசயங்கள் நடக்குங்க. ஒன்னே ஒன்று சொல்றேங்க, நிச்சயமா எனக்கு தெரியும், பரிந்து மன்றாடுகிறோட வாழ்க்கை எப்பொழுதும் மறைவான ரகசியமான ஒரு வாழ்க்கையாகும். இது வெளியரங்கமா எல்லோருடைய கண்களிலும் அவ்வளவாக படுவதில்லை. ஆனால் இது தேவனுடைய கரத்தை அசைக்கிறதுங்க. பரிந்து மன்றாடுகிறவங்க எப்பவுமே தேவனோடு கூட தனித்திருந்து அவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பாங்கங்க.
நிச்சயமா தேவனுடைய கரம் உங்களுடைய ஜெபத்தை அசைக்கிறதா இருக்கு. மாறவனை போல வாதைகள் நிறுத்தப்படட்டும். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சல் ஷீலா ரசாரியோ. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.